இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைட் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் தான். ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும், இன்ட்ரெஸ்ட்டாவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்க குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஎஸ்ஆர்ஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ரெக்ரூட்மென்ட் ஆஃப் சயின்டிஸ்ட், என்ஜினியர். ஸோ இந்த வேகன்சி தான் நம்ம பார்க்க போறோம். இது அனௌன்ஸ் பண்ண டேட்டு 24th ஜூன் 2025 அன்னைக்கு தான் இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு டிசைனிங், பில்டிங், லான்ச் வெஹிக்கிள்ஸ், கம்யூனிகேஷன், ரிமோட் சென்சிங் சேட்டலைட், ஸோ இந்த மாதிரியான எல்லா ஒர்க்கும் பார்க்குற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ஆஃபீஸ்க்காகவும், கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டனன்ஸ் டிவிஷனுக்காகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கெங்க அப்படின்னா, இஸ்ரோவோட ஆல்மோஸ்ட் எல்லா பிரான்ச்சஸ்லயும், இந்தியாவுல இருக்கிற எல்லா இடத்துலயும், அதாவது இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் அண்ட் சிஎம்டி அட் வேரியஸ் இஸ்ரோ சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பிளானிங், டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டனன்ஸ். ஸோ இந்த வேலைக்கு எல்லாம் சேர்த்து தான் இவங்க இந்த வேகன்சிய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அம் இந்த பொசிஷன் அப்படிங்கிறது வந்து இஸ்ரோ ஆஃபீசர்ஸ் குரூப் ஏ கெஸ்டட் போஸ்ட் அப்படின்னா, அது வந்து கான்ஸ்டிட்யூயன்ட் சென்டர்ஸ்ல, யூனிட்ஸ்ல ஒர்க் பண்ண போறவங்களுக்கு. அதே ஏ நான் கெஸ்டட் போஸ்ட் அப்படின்னா, அது அட்டானமஸ் பாடி. அதாவது லெவல் 10 ஆஃப் மேட்ரிக்ஸ், பே மேட்ரிக்ஸ்ல வர யங் கிராஜுவேட்ஸ். ஸோ இந்த யங் கிராஜுவேட்ஸ்க்கான இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனரிங், ஆர்க்கிடெக்சர். ஸோ இந்த 4 விஷயங்கள் பிஇ, பிடெக் படிச்சவங்களுக்கு மாத்திரம் தான் இப்போ இந்த ஆஃபர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா எத்தனை வேகன்சி அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியருக்கான வேகன்சி. இதோட போஸ்ட் கோட் பிஇ 004. இதுல மொத்தம் 18 வேகன்சி இருக்கு. கேட்டகரி வைஸும் அத 18யும் டிவைட் பண்ணியும் குடுத்துருக்காங்க இவங்க. ஸோ அன்ரிசர்வ்டுக்கு 7, ஓபிசிக்கு 4, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சிய டிவைட் பண்ணி குடுத்துருக்காங்க. இது பிஇ, பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கானது. ஸோ சிவில் இன்ஜினியரிங் நீங்க ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல 65 ஆர் அபவ் 65 மார்க் வாங்கியிருக்கணும். இன்கேஸ் மார்க் பர்சன்டேஜ் அப்படின்னா. இன்கேஸ் சிஜிபிஏ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10க்கு 6.84 மினிமம் வாங்கியிருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மேலே வாங்கியிருக்கணும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த 18 வேகன்சிக்கும் அனௌன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கட் ஆஃப் அப்படின்னா 2025 31 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு, சர்டிஃபிகேட்ஸு கையில இருக்கிற மாரி இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேல நான் 2026ல தான் எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும் அப்படின்றவங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாரி அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல். இதுவும் பிஇ, பிடெக் படிச்சவங்க பிஇ 005 இதோடைய போஸ்ட் கோட். இதுல மொத்தம் 10 வேகன்சி இருக்கு. அன்ரிசர்வ்டுக்கு 3, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பிஏ, பிடெக் ஃபுல் டைம் டிகிரியா படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மார்க்கா உங்களது சர்டிஃபிகேட்ல குடுத்துருந்தாங்க அப்படின்னா 65 ஆர் அபவ் 65 மார்க் வாங்கியிருக்கணும். சிஜிபிஏவா கன்வெர்ட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னா 6.84 ஆர் அபவ் 6.84 சிஜிபிஏ வாங்கினவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி. இதுல வந்துட்டு இதுவும் பிஇ, பிடெக் படிச்சவங்களுக்கு தான். இது வந்து பிஇ 006 இதுதான் போஸ்ட் கோட். இதுல டோட்டலா 9 வேகன்சி இருக்கு. அன்ரிசர்வ்டுக்கு 4, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 3 அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ரிசர்வேஷனை வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பிஇ, பிடெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் படிச்சவங்க, இல்ல இதுக்கு சம்மந்தப்பட்ட அலைடு சப்ஜெக்ட் படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்து 65 ஆர் அபவ் 65 இருக்கணும். சிஜிபிஏவா இருந்தா 6.84 ஆர் அபவ் 6.84 மார்க்கு சிஜிபிஏ மார்க் வாங்கினவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும்.
உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் ஆகஸ்ட் மந்த் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எதுக்குமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது வந்து ஆர்க்கிடெக்சர். இதுடைய போஸ்ட் கோட் BE007. இதில் ஆர்க்கிடெக்சர் அண்ட் சிவில் அட்டானமஸ் பாடி BE004A அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்க்கிடெக்சரோட போஸ்ட் கோட் BE007. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அது அன்ரிசர்வ்டு ஒதுக்கியிருக்காங்க. இதில் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்க்கிடெக்சர், மார்க்குனா 65 ஆர் அபவ் 65, சிஜிபிஏனா 6.84 ஆர் அபவ் 6.84 சிஜிபிஏ வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வித் த கவுன்சில் ஆஃப் ஆர்க்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து இவங்க வச்சுருக்கணும். ஃபுல் டைம் டிகிரியாக இருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். இது வந்து BE007க்கான கண்டிஷன். அடுத்து BE004A. இது வந்து சிவில் அட்டானமஸ் பாடி. இதில் ஒரே ஒரு வேகன்சி. இதுவும் அன்ரிசர்வ்டுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் வித் 65 ஆர் அபவ் 65 மார்க்கோ ஆர் சிஜிபிஏவாக இருந்தால் 6.84 ஆர் அபவ் 6.84 சிஜிபிஏ மார்க் வாங்கினவங்க ஃபுல் டைம் டிகிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஆகஸ்ட் மந்த்து டிகிரி உங்கள் கையில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்ளை பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லலை. அடுத்தது சிஜிபிஏ அண்ட் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. போத் சிஜிபிஏ அண்ட் பர்சன்டேஜ் ஆர் மென்ஷன்டு. எல்லா இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்கணும். ஒன்றா பர்சன்டேஜ்லையோ இல்லை அதாவது மார்க்ஸ் வைஸோ இல்லை நீங்கள் வந்து சிஜிபிஏலோ மீட் பண்ணியிருக்கணும். சிஜிபிஏ மாத்திரம் மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த சிஜிபிஏ க்ரைட்டீரியாவை அது உங்களோட மார்க் வந்து மீட் பண்ணியிருக்கணும். இல்லை பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சன்டேஜ் அது. ஆனால் வந்து சிஜிபிஏ வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டூயல் இன்டெகிரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா இஃப் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் சிஜிபிஏ பர்சன்டேஜ் ஆர் செப்பரேட். இந்த மாதிரி படிச்சிருக்கும் போது செப்பரேட்டாக இருந்தால் கிராஜுவேஷன் லெவல் வில் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் காமன் சிஜிபிஏ அந்த மாதிரி டியூயல் டிகிரிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார் என்டையர் கோர்ஸ் தட் வில் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் நோ சிஜிபிஏ பர்சன்டேஜ் ப்ரிஸ்கிரைப்டு பை யூனிவர்சிட்டி. ஒருவேளை உங்களுக்கு சிஜிபிஏ பர்சன்டேஜ் வந்து யூனிவர்சிட்டியில் கொடுக்கல அப்படின்னா உங்களோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டில், அதாவது ஃபைனல் செமஸ்டரில் வர அதுக்கப்புறம் வர கன்சால்டேட் மார்க் ஷீட்டை வந்து இவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதில் வர மார்க்ஸையோ இல்லை சிஜிபியோ அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவேளை அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸு. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 31 இயர்ஸு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒருவேளை இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இந்தியன் நார்ம்ஸ் படி எல்லாமே அப்ளிகபிள் உங்களுக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன். அதே மாதிரி இன்டர்வியூ டைம் அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஓபிசிலையோ இடபிள்யூஎஸ்லையோ வந்துட்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குவாங்க. அது வந்து எப்பயுமே 1 இயர் தான் வேலிடு. அந்த வேலிடிட்டி வந்து அப்போ அவங்க செக் பண்ணும்போது, அதாவது 14/7/2025 நீங்கள் இது ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் 14/7/2025. ஸோ இந்த டேட் அன்றைக்கி அது வேலிடாக இருக்கணும். ஸோ அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வச்சுருக்கணும், அதை அப்லோட் பண்ணணும், அதை அவங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குவோம் நம்ம. அந்த இன்கம் சர்டிஃபிகேட், அது மாதிரி அசட் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் 2025-2026க்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இது வந்து கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது ஒன்லி ஆன்லைன் மோடு தான். இஸ்ரோ வெப்சைட்டு, நான் வெப்சைட் கொடுக்குறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்னா அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் அப்படின்னும் போது நான் ரீஃபண்டபிள் அப்படின்றது 250 ரூபாயும், இனிஷியல் ப்ராசஸிங் ஃபீ 750 ரூபா. மொத்தம் நீங்கள் வந்து 1000 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக ஆன்லைனில் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இதில் வந்துட்டு இந்த உமன்ஸ், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தால் 750 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். எப்போ அப்படின்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதி முடிச்சப்பறம். அதே வந்துட்டு மற்ற கேண்டிடேட்டாக இருந்தால் ரிட்டன் டெஸ்ட் எழுதி முடிச்சப்பறம் 500 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன். ஆனால் இனிஷியலாக நீங்கள் 1000 ருபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணணும். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் எல்லாமே. நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு
பே பண்ண அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அந்த இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், அட்டானமஸ் பாடிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்ஓசி வந்து நீங்கள் உங்களோட கரண்ட் எம்ப்ளாயர்கிட்ட வாங்கி தரணும் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது. அப்படி ஒருவேளை நீங்கள் என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் ஆகிடும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது. ரெண்டுக்குமே 50-50% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்க போகுதுன்னா அகமதாபாத், பெங்களூர், போபால், சென்னை, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கட்டா, லக்னோ, மும்பை, நியூ டெல்லி, ட்ரிவாண்ட்ரம். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ரிட்டன் டெஸ்ட் நடக்க போகுது. கால் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வரும், அதை தவிர இஸ்ரோ வெப்சைட்டில் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் அப்படின்னா 120 மினிட்ஸ்க்கான கொஷின் வந்து நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்குது. பார்ட் ஏ வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, சிவில், எலக்ட்ரிக்கல், அதை பொறுத்து. அப்புறம் ஆப்டிடியூட் எபிலிட்டி டெஸ்ட்டு, அது உள்ள ஒரு 15 கொஷின். ஸோ மொத்தமாக 100 கொஷின் வரப்போகுது. அதில் அந்த ஆப்டிடியூடு அண்ட் எபிலிட்டி டெஸ்ட்டில் 15ல் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆனால் உங்களோட சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்க சிவில்லையோ இல்லை எலக்ட்ரிக்கல்லையோ இல்லை ஆர்கிடெக்சர்லேயோ வர அந்த 80 மார்க்குக்கான கொஷினில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து சில இன்டர்வியூவில் அப்படின்னும் போது இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து டெக்னிக்கல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ப்ரெசன்டேஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில், காம்ப்ரிஹென்ஷன், அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ளஸ் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா அப்படின்னும் போது நீங்கள் அன்ரிசர்வ்டு அல்ல இடபிள்யூஎஸ் கேட்டகிரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் 50% மார்க் எடுக்கணும். 100க்கு 50 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குவாலிஃபைடாகவே ஆவீங்க. அடுத்தது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் மினிமம் 40% மார்க்காவது நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது 100 மார்க்குக்கு 40 மார்க்காவது எடுத்தால் தான் நீங்கள் இன்டர்வியூக்கே குவாலிஃபை ஆவீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரிட்டன் டெஸ்ட்டு 50%, இன்டர்வியூ வந்து 50% மார்க்கும் போட்டு உங்களுக்கு உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் மெரிட்டில் இருக்க போகுது. அதே மாதிரி இதில் வந்துட்டு ஏதாவது டை ஆயிடுச்சு, 2 பேரும் ஒரே மாதிரியான மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் மார்க்கு, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் மார்க்கு, டேட் ஆஃப் பர்த், இதை வச்சு தான் வந்துட்டு, அதாவது ஓல்டர் கேண்டிடேட்ஸ் வந்து ஹையர் இதை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 10th பே கமிஷன். இனிஷியலாக உங்களோட பேசிக் பே வந்து 56,100 ருபீஸ் பர் மந்த்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர டிஏ, அதாவது டிஆர்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரோ பற்றி. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கீழே வர்றதுனால அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னா இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு. அதே மாதிரி இஸ்ரோவுக்கு வந்து பெங்களூரில் மாத்திரம்தான் சென்டர் இருக்குது, அங்கே மாத்திரம்தான் ஒர்க் பண்ண போகிறோம்னால இல்லை, இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எந்த இடத்துல வேணால் அவங்க இவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சியை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் மினிமம் மார்க்கோ இல்லை நல்ல மார்க்கோ வாங்கிட்டீங்க, இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் ஃபேர் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். வித் என்ஓசியோ இல்லை உங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி போது அதுக்கான விஷயங்களோ நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் ஒரிஜினலில். அதுக்கு ஃபெயிலியர் ஆனால் அவங்க கேண்டிடேட்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்கள் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கோ இல்லை இஸ்ரோ வெப்சைட்டில் தான் இருக்கும். ஸோ இமெயில் ஐடி அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி ஆக்டிவாகவும் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு அனௌன்ஸ் பண்ணது 24th June 2025. க்ளோசிங் டேட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 14 ஜூலை 2025. பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு 16th July 2025. ஸோ வெப்சைட் அப்படின்னு பார்த்தா www.isro.gov.in. இதுதான் ஆத்தரைஸ்டு வெப்சைட். ஸோ இந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் மாத்திரம் போய் நோட்டிஃபிகேஷனும் படிங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே நான் வந்துட்டு எந்த வெப்சைட்டு, எந்த வேக்கன்சி, எந்த மாதிரியான போஸ்ட் பற்றி பேசினாலும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, என்னோடய வீடியோலும் சரி, என்ன அஃபிஷியல் வெப்சைட்டோ அதை மாத்திரம்தான் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி யாரையும் நோட்டிஃபிகேஷன் படிக்காமல்
அப்படியே அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதே இல்லை. ஸோ இன்கேஸ் நான் சொல்லாத விஷயங்கள் கூட நோட்டிஃபிகேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை படிச்சிருங்க. இப்போ எல்லாமே ஹிந்தியில் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்ட்டாக, இன்கேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக தான் தமிழ்லேயும் இருக்குது. ஸோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் போய் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாமே எடுத்து ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்கிற அதே கேபியில் அதே டைமென்ஷனில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண உட்காருங்க. ஆன்லைன் அப்படிங்கிறதுனால கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.